ஆமா அத்தை, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் விஷயத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப கூட பாத்தீங்களா, இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. அக்கா அக்கா, இவ தேவையில்லாம என்னையும் அந்த ஆளையும் சம்பந்தப்படுத்தி பேசுறான். அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம்னு எப்பவோ அந்த ஆளை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்க்கா. இவன் நமக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சந்திரா, உன்னை நான் நம்புறேன். எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மாப்பிள்ளையும் முக்கியம். அதனால இனிமே அவர் மேல சந்தேகப்படாத. மாப்ள, அந்த சிவனாண்டி போட்டோ கொண்டு காட்டின உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன் மாப்ள. எனக்கு என்ன பண்றதே தெரியல. நல்ல வேளையா மாட்டிக்காம இருந்த மாப்ள. எப்பா சகல, எனக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆயி போச்சுப்பா. சரி, உனக்கு இப்படி நடக்கணும் முன்னாடியே தெரியுமா? போட்டோவை எப்படிப்பா மாத்தின? பாட்டி, வாயா கார்த்தி, ஏயா இந்த போட்டோ எடுத்துட்டு வர சொன்ன? சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் நான் தான் அவங்க பேரன் தெரிஞ்சிருச்சு பாட்டி. தெரிஞ்சு போச்சா? ஆமா பாட்டி, இனிமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் தான் அவங்க பேரன் அவங்க நிரூபிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் பாட்டி இந்த போட்டோவை கேட்டேன். இந்த போட்டோவை நீ கேக்குறேன்னா ஏதோ காரணம் இல்லாம இருக்காதுப்பா. இந்த சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஜாக்கிரதப்பா. பாட்டி. நான் முன்னாடியே இந்த மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். சூப்பர் மாப்ள, எங்களுக்கு தெரியாம பல விஷயங்கள் படி எங்களை ஆச்சரியப்படுத்துறீங்க. ஆமா மாமா, சகல நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனாலும் பின்னாடி பல விஷயங்களை செஞ்சிடாரு. சரி மாப்ள, நீ போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. ஏன் என்னாச்சு அவனுக்கு? அது தெரியல. ஆனா அந்த டிரைவர் பையன் தான் மகேஷ் மறைச்சு வச்சிருக்கான். என்னது, ராஜாவா? அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாயா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? நீ ஹாஸ்பிடலுக்கு போயும் மகேஷ பார்க்க முடியலையா? ஆமா சார், பார்க்க முடியல. ஆனா அவன் தான் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். கேட்டா நானே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். எப்ப ஒப்படைப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மகேஷ படுக்கையில பார்த்ததுல இருந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நான் வேதனையில இருக்கேன். சார், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல சார். நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா மகேஷ் அவன் கிட்ட இருந்து மீட்டர்லாம். என்கிட்ட சொல்லிட்டே இல்ல மாயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளாம். என்னது, ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கா? ஏதோ வேலைக்கு போறாளாம். 5 வருஷத்துக்கு திரும்ப வரமாட்டாளாம். வேலைக்கு போறாளா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள வெளிநாடு போக வேண்டிய அவசியம் என்ன? அதான் தெரியல. ஆனா அவ ஆஸ்திரேலியா போறது உறுதி. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்ல வச்சு இத நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இனியா, இந்த உலகம் எவ்வளவு அழகானதோ அதே அளவுக்கு ஆபத்தானது. அழகான விஷயம் நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி அரக்கத்தனமான ஆளுங்களும் இருப்பாங்க. அவங்கள நீ எதிர்த்து போராடிதான் ஆகணும். அதுக்கு நீ உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாத்தணும். நான் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுப்பேன், சரியா? சரி. சரி, ரெடி? ரெடியா? ரெடி. பேக், பஞ்ச், கிக். சரி, நாங்க இப்ப பண்றோம், அதை பார்த்துட்டு நீ பண்ணணும், ஓகேவா? ஓகே. வா. ரெடி? பேக், டர்ன், punch, kick and close.
சரி, இப்ப நீ வா. இப்ப நீ பண்றியா? நான் கவுண்ட் கொடுக்கறேன். 1 2 1 2. கைய நீட்டு. இப்படி. ஓகேவா? இப்படி புடிச்சு இப்படி திருப்பணும். இங்க ஒரு பிரஷர் கொடுக்கணும். ஓகேவா? பஞ்ச் கிக் கிக். சரி, இப்ப நான் வந்து பஞ்ச் பண்ண சொல்லுவேன். எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். பஞ்ச் இப்படி பிளாக் பண்ணி இப்படி இங்க வைக்கணும். இந்த சைடும் நல்லா பாரு. இப்படி ஒண்ணு வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் முட்டிலேயே அடிக்கணும். சரியா? சரி, இன்னொரு வாட்டி பஞ்ச் கொடு. இப்படி பிளாக் பண்ணி இப்படி சுத்தி கீழே தள்ளி விடணும். இப்ப ஒரு பஞ்ச் பண்ணு. ஏய் ரேவதி, என்னடி உன் ஃப்ரெண்டு இப்படி அசத்துறா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. இது நம்ம அயலிதானா? காலேஜ்ல படிக்கும் போது கரப்பாம்பூச்சிய பார்த்தாலே காய்ச்சல் வந்து படுத்து கிடப்பா. இப்ப என்னடானா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றா, கராத்தே தெரியும்னு சொல்றா. என்னால நம்பவே முடியலையே. சரி, இப்ப பஞ்ச் பண்ணு. இப்படி பிளாக் பண்ணி பஞ்ச். முன்னாடி வா. இப்படி பிளாக் பண்ணி இப்படி திருப்பிட்டு இப்படி ஒண்ணு இப்படி கிக் பண்ணி இப்படியே ஹோல்ட் பண்ணணும்.